Find the sum of all the natural numbers between 100 and 1000 which are multiples of 5. Natural numberனா என்ன கண்ணா? 1லேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்றது. இப்போ எது வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும்? வரைக்கும் தானே? 74 வரைக்கும் போட்டிங்களா ரெண்டு பேரும்? 74 அன்னைக்கே சொல்லி கொடுத்துட்டேன் போல இருக்கு. ஓ 74 நான் போடுறேன்னா நான் சொல்லி கொடுத்துட்டேனே கண்ணா, அன்னைக்கு சொல்லி கொடுக்கலையா? 2a plus சங்கமித்ரா, நீங்க எது வரைக்கும் போட்டிருக்கீங்க ஹோம்ஒர்க்கு? சரி, ஓகே. இது ஓகே. 72 டஃபா இருக்கா? சரி, ஓகே. சரி, கிளாஸ் முடிச்சு ஸ்ரீச்சரா நீங்க ரிட்டைன் ஆகுங்கக்கண்ணா. 72 சொல்லி தரேன். ஓகே. 74 வந்து sum of third term வந்து 8. a plus of n minus 1 into d வந்து 8. சாரி, a plus of n minus 1 third terமும் ninth terமும் 8ன்னு சொல்றாங்க. அப்போ a plus n minus 1 into d என்ன? a plus n வந்து 2, கரெக்டா? sum of third termக்கு n is equal to 3. n minus 1 என்ன அப்போ? 2, கரெக்டா ஸ்ரீச்சரன்? So a plus of n minus 1 into d னா 2d. இதுவும் பிளஸ் அதே மாதிரி a plus 8dயும் சேர்ந்ததுன்னா 8. ரெண்டு சம்ம சேர்ந்தா ரெண்டுத்தோட அடிஷன் சேர்ந்ததுன்னா 8ன்னு சொல்றாங்க ஸ்ரீச்சரன். இந்த ஈக்குவேஷன் புரியுறதா உங்களுக்கு? ரெண்டுத்தோட ஈக்குவேஷன், அதாவது தேர்ட் டேர்மோடதும் நைன்த் டேர்மோடதும் சேர்த்து பண்ணானா 8 வருதுன்னு சொல்றாங்க. புரியுறதா உங்களுக்கு? a plus அப்போ நீங்க a plus 2d plus a plus 8d வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இப்ப சம்மு சொல்லியிருக்காங்க, அதன் மூலமா நம்ம சம்மு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? n/2 ஃபார்முலா தரவாயிட்டீங்களா? ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனுக்கு என்ன வரணும், இல்ல அர்த்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு என்ன வரணும்ன்றது தரவாயிட்டீங்களா? ஃபார்முலா தரவு ஸ்ரீச்சரன் தரவா? ரெண்டு பேருமே தரவு இல்லையா? சரி, ஓகே. சம் ஆஃப் n டர்ம்ஸ் தரவு பண்ணிடுங்கன்னா அது earliest. சம் ஆஃப் n டர்ம்ஸ் இன் AP வந்து n/2 plus into 2a plus n minus 1 into d. ஸோ n/2 அப்படின்னா nன்றது இங்க என்ன? 11. ஸோ 11/2 2a plus n minus 1 into d னா 2a plus 10d. 2a plus 10d ஆல்ரெடி 8 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 11/2 into 8 is equal to 44. புரியுதா ஸ்ரீச்சரன்? புரியுதா? ஓகே கண்ணா. 74 போட்டு பாருங்க ஸ்ரீச்சரன். சமேஷன் தேர்ட் டேர்ம் ஓடுதும் நைன்த் டேர்ம் ஓடுதும் கிளப் பண்றோம்னு அர்த்தம். போட்டு பாருங்க. திருப்பி டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லித்தரேன். இப்போ sum of all natural numbers between 100 and 1000. So first step 1. So first term என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 சொல்றாங்க. அப்படின்னா என்ன? 100, 105, 110. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? அதுக்கு 105. பிட்வீன்னு சொல்றாங்க. அப்போ 100லேருந்து ஆரம்பிச்சு 1000க்குள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் அது. ஸ்டெப் நம்பர் 2, காமன் டிஃபரன்ஸ் என்ன இதுல? எனி ஐடியா? 5, கரெக்டா? 5.
ஸ்டெப் நம்பர் 3. அவங்க என்ன கேக்குறாங்க? சம் கேக்குறாங்க. சம் ஃபார்முலா என்ன? சம் ஃபார்முலா என்ன கண்ணா? ம். ஏபிக்கு கண்ணா. எப்படி 5 காமன் ரேஷியா வரும்? சங்கமித்ரா, இங்க பாருங்க. 100, 105, 110, 115 எப்படி 5 காமன் ரேஷியா வரும்? டிஃபரன்ஸ் தானே இது. ம். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சம் 105 + 995 கேட்டாங்கனாக்கா உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபைடு ஃபார்முலா கண்ணா. ஓகேவா? சிம்பிளிஃபைடு சம் ஃபார்முலா எழுதிக்கோங்களேன், சின்ன நோட் எழுதிக்கோங்களேன். சிம்பிளிஃபைடு சம் ஃபார்முலா இன் ஏபி எவ்வளோ? சிம்பிளிஃபைட் சம் ஃபார்முலா இன் ஏபி எவ்வளோ? ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். n/2. இது ஏன் ஏபின்னு சொல்றேன்றது புரிஞ்சுதா ரெண்டு பேருக்கும்? ஸ்ரீசரன் புரியுதா? எந்த இந்த மாதிரி ம், சொல்லுங்க. இல்ல சொல்லம்மா, கம்மி ஆயிட்டே போறது பாருங்க. 0.47, 0.45 எக்ஸாக்டா வரலையே. சிம்பிளிஃபைடு சம் ஃபார்முலா இன் ஏபி n/2 into a plus 1. ஸோ n/2 என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இந்த சம்ல நம்மளுக்கு? டோட்டலா 995 இஸ் மை லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 105. கரெக்டா? n/2 into a plus 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 179 divided by 2 into a plus 1. a வந்து 105. ஆமா, 105 இங்க தப்பா இருக்கே. இந்த சம் போடுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கண்ணா. போடுங்க. ஸ்டெப் 1, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம்? ஸ்டெப் 2, வாட் இஸ் த காமன் டிஃபரன்ஸ்? ஸ்டெப் 3 வந்து applying the formula. Step 3 வந்து applying the formula of sum. ஓகேவா? ஸ்டெப் 4 வந்து understand finding number of terms. Number of terms is equal to 179. அப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். போடுங்க. அதான்டா லாஸ்ட் டிஜிட். இப்ப 1000க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன? லாஸ்ட் டிஜிட் 995. கரெக்டா? 995 minus 105. 890 வருதா? that divided by 5 plus 1. 890 divided by 5 plus 1. இதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட ஃபார்முலா. ஓகேவா?
போடுங்க. ஸ்ரீசரண் புரிஞ்சுதா ஸ்ரீசரண்? ஆ கிளாஸ்மா அப்புறம் பேசுறேன். முடிஞ்சிடுச்சா? சூப்பர். ஸ்ரீசரண் அமுச்சு விடுங்க, 2 பேரும் பாக்குறேன் நானு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கண்ணா, நிறைய வாட்டி வந்திருக்கு இந்த சம். அமுச்சு விடுங்க. salary for a person. சங்கமித்ரா கொஸ்டின் படிங்களேன் கண்ணா. ம் சி இப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. எப்போ அவங்க சேலரிய வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகிறது, ஓகேவா, இந்த மாதிரி ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு ஜென்ரலா வந்தாலே ஒரு அமௌண்ட்டா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ 400 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 11th இயர்ல அவர் வந்து வாங்கிட்டு இருந்தாராம். 29th இயர்ல 760 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாராம். இது எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 11th இயர் T11 இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் salary என்ன, இன்கிரிமெண்ட் எவ்வளோன்னு. இந்த ஸ்டார்டிங் salary என்னன்றது தான் கண்ணா ஏ தானே ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம், அதான் இங்க ஸ்டார்டிங் salary. ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னால என்ன அர்த்தம், டி டிஃபரன்ஸ். ஓகேவா? அதுவும் மட்டும் இல்லாம அவன் என்ன கேக்குறான், ரேட் ஸ்டார்டிங் salary கண்டுபிடிக்கிறோம், இன்க்ரிமெண்ட் 36th இயர் எப்படி 29th இயர்ல 760, எப்படி 11th இயர்ல வந்து 400ன்னு சொல்றேனோ, இந்த மாதிரி 36வது இயர்ல எவ்வளோ அமௌண்ட் நாங்க எவ்வளோ அமௌண்ட் நாங்க கொடுத்துருப்போம், ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் கொடுத்துருப்போம்ன்றது தான் கேள்வி. கேள்வி புரிகிறதா? ஒரு வாட்டி கேள்வி படிச்சு பாருங்க. ஜஸ்ட் ரீட் த சம், ஒரு வாட்டி கோ த்ரூ இட்.
இப்ப பாருங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் நார்மல் இப்ப சம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம நார்மலா அட்டென்ட் பண்ற மாதிரி தான். ஓகேங்களா? இன்க்ரீசிங் இன் கன்சிஸ்டன்ட் மேனர்னாலே ஏபி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்ல ஃபர்ஸ்ட் இயர் சேலரியா எக்ஸ் ஆகும், இன்க்ரீஸ் அமௌண்ட்டை டி ஆவும் வச்சுக்கணும். இப்போ இது ஈக்குவேஷன் எப்படி வரும்னு சொல்லிடுறேன். எப்படி வரும்னா அவர் என்ன சொல்றாரு, 11th இயர் அப்ப T11 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கூட வச்சுக்கலாமா, டின்னு கூட வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏ பிளஸ் ஆஃப் 11 மைனஸ் 1 இன்டூ டி. அதே மாதிரி T29 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஏ பிளஸ் ஆஃப் 29 மைனஸ் 1 இன்டூ டி இப்படி வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் so 400 is equal to a plus 10d. 760 is equal to a plus 28d. ஓகேவா? இப்படி வச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே ஒரே செட் ஆஃப் சீரீஸா இருக்கு இல்லையா, ஒன் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். சாதாரண சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். சங்கமித்ராக்கு ஈஸியா, இது ஸ்ரீசரனுக்கு ஈஸியா? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும், அவ்வளவுதான். இப்போ நீங்களும் இந்த சம் சால்வ் பண்ணுங்க, நானும் இந்த சம் சால்வ் பண்றேன். இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் சால்வ் பண்றதை பார்த்துக்கோங்க, அப்புறம் சால்வ் பண்ணுங்க. இப்ப இதுலேருந்து பாத்தீங்கன்னா இது மைனஸ் மைனஸ், ஸோ டேஷ் பண்ணணும். அப்ப என்ன வரும், மைனஸ் 18d இஸ் ஈக்குவல் டு 760 மைனஸ் 400 என்ன, 360. கரெக்டா? மைனஸ் 360. அப்போ d இஸ் ஈக்குவல் டு என்ன, 360 divided by 18 which is equal to என்ன, 20. d 20. a plus 10d is equal to 400. a plus 10 into 20 is equal to 400. அப்ப a என்னவா இருக்கும், 400 minus 200. அவ்வளவுதான். அப்பனா இவரோட ஸ்டார்டிங் salary எவ்வளவு இருந்திருக்கு, ஸ்டார்டிங் salary எவ்வளவு இருந்திருக்கு, 200 ரூபாவா இருந்திருக்கு. ஓகேவா? 200 இருந்திருக்கு. இன்கிரிமெண்ட் என்னவா இருந்திருக்கு, 20 ரூபாயா இருந்திருக்கு. ஓகேவா? இது ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோமா. அவங்க எனக்கு இன்னொன்னு கேக்குறாங்க, 36th இயரோடது கேக்குறாங்க. 36th இயரோடது கண்டுபிடிச்சிடலாமா. a 200 plus n minus 1. 36 னா என்ன, 35d into 20. இது வேற கண்ணா. ஓகே, இது வேற. ஸோ 200 plus 700 எவ்வளோ, 900. புரிஞ்சுதா ஸ்ரீரனுக்கும் சங்கமித்ராக்கும்? ஓகே, இது நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுக்கோங்க, சரியா? ஹோம்ஒர்க்கா போடுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 77. மேன் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் எடுத்திருக்காங்க. ரீபேமெண்ட் வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, அது ஏ தான். அண்ட் இன்க்ரீசஸ் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் பை ஈக்குவல் அமௌண்ட்னாலே என்ன, கண்டிப்பா அரித்மெட்டிக் சீரீஸ் தான். புரியுதா? 1000 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், இந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படினால இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். கண்ணை மூடின்னு யூ கேன் அப்ளை த ஃபார்முலா வாட் எவர் யூ ஹவ் ஸ்டடிட் இன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அவன் என்ன கேட்கறான் தெரியுமா கண்ணா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இவ்வளோ, ஈக்குவல் அமௌண்ட்டா ப்ரொசீடிங் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஈக்குவல் அமௌண்ட் இருக்கு. ஓகே, 14,500 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்குறான், 10 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட்னா ஏ பிளஸ், அப்புறம் ஏ பிளஸ் டி. இப்போ லெட்ஸ் இப்போ நீங்க இந்த மாதிரி நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், 1900 உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க கண்ணா. இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் சொல்ற சிம்பிள் மெத்தட் பண்ணிக்கோங்க. 2 3 4 எப்படி கொடுப்பாங்கன்னா,
ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே 1900, இன்னொன்னு 1800. இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுங்கன்னா, அவங்க என்ன கேக்குறாங்க? லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா 10th இன்ஸ்டால்மெண்ட் கேக்குறாங்க. 10th இன்ஸ்டால்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? T10 is equal to A plus n minus 1 into D. கரெக்டா தானே ஃபார்முலா? தானே ஃபார்முலா? A என்ன நம்மளுக்கு? 1000 plus n என்ன? n minus 90. என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. 1900 போட்டு பாருங்க. ஒரே நிமிஷம். ஆமா, 1900 போட்டு பாருங்க. இல்ல இல்ல, டி வந்து 1900 சாரி டி. இது 1900 போட்டு பாருங்க. இதானே ஆன்சர் அவன். 1900 இஸ் ஈக்குவல் டு டி தெரியாது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா 1900 இஸ் ஈக்குவல் டு 100,000 பிளஸ் 90. அப்ப டி என்னவா இருக்கும்? எனி கெஸஸ்? டி எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸ்ரீசரண்? வாட் இஸ் டி? நைன் ஹண்ட்ரட் டிவைட் பை 9 100. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், இந்த 100 வந்து அழகா இங்க போட்டு பார்க்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் 1000 ஒரு ஹோல் நம்பரா வரும் கண்ணா. ஹோல் நம்பரா தான் கண்டிப்பா வரும். ஸோ 10 டேர்ம்ஸ்க்கு அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் இது வந்து 9. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட்? 1000. அடுத்தது 1100. 10 வாட்டி போட்டு பாருங்க கண்ணா. அப்ப வந்து இது 1200, இது 1300, 1400, 1500, 1600, 1700, 1800. இப்ப பாருங்க 10th டேர்ம் என்ன வருது? கரெக்டா 1900 வருதா? அப்போ 1900 இஸ் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஈஸியா ஒண்ணுமே இல்லாம கஷ்டமா இதெல்லாம் போடாம கண்டுபிடிக்கிறதுக்கு கத்து தந்திருக்கேன். புரியுதா? கஷ்டமா இருக்கா? சங்கமித்ரா, ஸ்ரீசரண், ரொம்ப கஷ்டப்பட்டு எஸ்என் போட்டுட்டு டி கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 ஆன்சர்ஸ் இருக்குல்ல கண்ணா, அதுல ஏதாவது ஒரு ஆன்சர் எடுத்துக்கோங்க. அழகா T10 கண்டுபிடிங்க. 100 வரும். அவனா 10 சீரீஸ் கொடுக்குறான். ஏன் தெரியும்? 10 சீரீஸ் எழுதி பாருங்க. இந்த நம்பர் அந்த 10 சீரீஸ்ல வந்ததுன்னா அந்த நம்பர் தான் கரெக்ட். 10 சீரீஸ்ல வரலன்னா நம்பர் கரெக்ட் இல்ல. இதுதான் ஈஸியான மெத்தட் டு கிராக் திஸ் சம். ஓகே, நம்மளுக்கு என்ன ட்ரம்ப் கார்டுனா நான் 4 எம்சிக்யூ ஆன்சர் கொடுத்துட்றான். நம்ம அந்த 4 ஆன்சர்ல எது கரெக்டா போடணும்னு நினைக்கும் போது ஏன் ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் நிறைய பண்ண என்ன, அந்த லாஜிக் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா சம்முக்கும் ஃபார்முலா இருக்கும் இது. ஆனா 50 கொஸ்டினை 50 நிமிஷத்துல கிராக் அவுட் பண்ணும். அதை எப்படி ஸ்மார்ட்டா பண்ணணும்ன்றதுதான் இப்போ மேட்ரு. ஓகேவா? தட் இஸ் த கீ பாயிண்ட் ஹியர். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட் லைக் திஸ் ஆல்சோ. ஓகேவா? Sum of the first 15 terms of GP given by, இது நீங்க ஹோம்ஒர்க் போடுங்க கண்ணா. ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். இது ரொம்ப ஈஸி.
ரெக்கரிங் டெசிமல் 0 பாயிண்ட் எவால்வேட் த ரெக்கரிங் டெசிமல் சொல்றாங்கண்ணா. 0.19 நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா 0.1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அப்புறம் 0.09, அப்புறம் 0.009, 009 அப்படி போயிட்டே இருக்கும். அது எவால்வேட் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி டெசிமலுக்கு வந்ததுன்னா இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுங்கண்ணா. 1/10 இதுக்கு இதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன்னா, இது மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஈஸி ஃபார்முலா இருக்கு. இது நான் சொல்லித்தரேன், இவ்வளோ கூட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியா சிம்பிளிஃபைடா சொல்லித்தரேன். டக்குனரி ஸோ 10th சம் ஹோம்ஒர்க், 10th 11th 12th எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணோம். 12th 13 இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா போடுங்க, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது தான். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். போட்ட சம்ஸோட அப்படியே ரிப்பீட் தாங்கண்ணா. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். எழுதிக்கோங்களே கண்ணா. ஸ்ரீச்சரன் நீங்க எழுதிட்டீங்களா இது ஆல்ரெடி? ஓகே. சங்கமித்ரா நீங்க எழுதிக்கோங்க கண்ணா. டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்பீட் இன்டு டைம், டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைமுக்கு வந்து எப்பவுமே ஹவர்ஸ் மினிட்ஸ்ல சொல்லுவோம், டிஸ்டன்ஸ்னா கிலோமீட்டர் மீட்டர், ஸ்பீடுக்கு மட்டும் கிலோமீட்டர் பர் ஹவர், மினிட்ஸ் பர் செகண்ட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இப்போ ஏபிஜிபி முடிச்சிட்டோம். ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க, ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. நாளைக்கு வந்து கிளாஸ்ல டைம் டிஸ்டன்ஸ் இது முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து ரேஷியோஸ் வேரியேஷன்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இந்த வாரத்துக்குள்ள இது ரெண்டும் முடிச்சிடுவேன், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. ஸ்ரீச்சரன் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்பிச்சு விடுறேன். மேக்ஸும் அக்கௌண்ட்ஸும் 30 மார்க்ஸ்க்கு ஸ்ரீச்சரன், லா எக்கனாமிக்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கு. சரியா? ஓகே கண்ணா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சங்கமித்ரா, ஸ்ரீச்சரன்? என்னப்பா? சங்கமித்ராக்கு டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சா, இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா சங்கம்? ஓகே கண்ணா, அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். டவுட்னா கேளுங்க. ஆமா, டவுட்னா கேளுங்க கண்ணா. எந்த சம் சொல்லுங்க, ஒரு நிமிஷம். நீங்க ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்ணா, டவுட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு அமுச்சு விடுங்க, நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தரேன். ஓகே. ஓகேம்மா. இப்போ இதுதானே டவுட் ஸ்ரீச்சரன்?